அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நம்ம என்ன அமல் செய்யணும், அதாவது நம்ம கேட்கக்கூடிய துவா கபூல் ஆகுவதற்கு நம்ம என்ன அமல் செய்யணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது பெருமானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை தஹஜ்ஜத் தொழுகைக்கு பிறகு ஓதிட்டு வந்திருக்காங்க. இதிலேருந்து இந்த வசனங்களோட சிறப்பை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்ம பெருமானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே செஞ்சுருக்காங்கன்னா இதோட சிறப்பு என்னன்னு நம்மளால் மிக சுலபமாக புரிஞ்சிக்க முடியும். இவற்றை தஹஜ்ஜத் தொழுகைக்கு பிறகு ஓதி பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை இறைவன் நிறைவேற்றி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தஹஜ்ஜத் தொழுகை தொழுதாலே நம்மளோட பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த சூறாவோட நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கருணையாலும் கிருபையாலையும் நிறைவேற்றி கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. என்ன சூறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரா ஆல இம்ரான். இது பார்த்திங்கன்னா திருக்குரானில் 3வது சூறாவாக நமக்கு இடம்பெற்றிருக்கு. இதில் 200 ஆயத்துக்கள் இருந்தாலும் இதில் 189வது ஆயத்துலேருந்து 199 ஆயத்து வரைக்கும், அதாவது அந்த 10 ஆயத்துக்களை 11 ஆயத்துக்கள் மட்டும் ஓதி துவா செய்ய சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வெறும் 11 ஆயத்துக்களை மட்டும்தான் தஹஜ்ஜத் தொழுகைக்கு பிறகு ஓதி துவா செஞ்சுட்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் இறைவனோட கிருபையால் அதை நிறைவேற்றி கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் என்ன தேவை இருந்தாலும் நம்ம கேட்கக்கூடிய ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை அவங்களுக்கும் இதன் மூலிமா பயன் கிடைக்கும். அந்த மூலிமா அதுக்கான நன்மையும் இறைவன் நமக்கு கொடுக்க போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.